மேலோட்டமா ஒரு வீடியோல வரத பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா மேல போய் சேர வேண்டியதுதான். கோவிந்தா கோவிந்தா. டெய்லி 2 முட்டையை ஹெல்த்தி நினைச்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, இதுல கொலஸ்ட்ரால் இருக்கு. என்னதான் இதுல 6 கிராம்ஸ் ஆஃப் ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருந்தாலும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல பேக்டா இருக்க ஒரு சூப்பர் ஃபுட்டா இருந்தாலும், மஞ்சக்கருவுல இருக்க கொலஸ்ட்ரால் உங்க ஹார்ட்டை எதுவுமே பண்ணாது. 2 இல்ல 10 முட்டையை முழுசா சாப்பிட்டாலும் உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோல நம்ம நண்பர் 10 ஹோல் எக் வந்து எடுத்துக்கோங்க, அதுல இருக்க கொலஸ்ட்ரால் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரலா சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அவரோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பின்டு கமெண்ட் போட்டிருக்காரு. இதுல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 10 to 12 எக்ஸ் ரெகுலரா எடுத்துப்பேன். இப்போ நீங்க ஹைப்பர் சென்சிட்டிவ் டு டயட்ரி கொலஸ்ட்ராலா இருந்ததுன்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்கன்னு சொல்றாரு. இங்கதான் நம்ம கொஸ்டினே எழுப்புறோம். இந்த ரீல்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 53 செகண்ட் தான். யார் எடுக்கலாம் யார் எடுக்க கூடாதுன்றத ஒரு 10 செகண்ட் சேர்த்து அந்த வீடியோலயே சொல்லியிருக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸை பார்க்காம ஸ்கிப் பண்றவங்க, கமெண்ட் செக்ஷன் போனாலும் அந்த லாங்குவேஜை படிக்க தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ எப்படி போய் சேரும்னு பாருங்க. எக்ஸ் ஆர் நியூட்ரிஷியஸ் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் 10 ஹோல் எக்ஸ் பர் டே ஃபார் ஆல் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். ஹோல் எக்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்றது பொதுவாக யாருன்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ் தான். இந்த 2 கேட்டகரியில் உள்ளவங்களுமே ரெகுலராக பிளட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஜென்ரலாகவே அவங்க சாப்பிட்ற ஃபுட், சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பிளட் ஒர்க்ல ஏதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்தால் அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவாங்க. ஜென்ரல் பாப்புலேஷன்ல நிறைய பேருக்கு அவங்க பாடியில என்ன பிரச்சனைன்றது மெடிக்கல் டெஸ்ட் எடுக்காத வரைக்கும் தெரியறதே கிடையாது. இந்த நிலைமையில ஒரு அண்டர்லையிங் ஹார்ட் டிசீஸோ, ஒரு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் ஆர் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் அட்டாக், இதுல ஏதாவது ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு டைரக்டா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம 10 ஹோல் எக்ஸ்ல 15 கிராம் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால அடுத்தடுத்து நீங்க சாப்பிட போற ஃபுட்ல உங்களுடைய சேச்சுரேட்டட் ஃபேட்டை நீங்க கண்ட்ரோலா வைக்காட்டினா இன்னும் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அதிகமான எக் கன்செப்ஷன் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேமிலி ஹெல்த் ஹிஸ்டரி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிளட் ஒர்க் எடுத்து பார்த்துக்கோங்க, உங்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பக்காவா ஒர்க் பண்றானான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹை எக் கன்செப்ஷனை ஒரு ப்ரொலாங்டு பீரியட் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 4 to 6 months ஒன்ஸ் மறுபடியும் ஒரு பிளட் ஒர்க் எடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் ஃபிட்னஸ், டயட் அண்ட் நியூட்ரிஷனை பற்றி கண்டென்ட் போடும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ், காஷன் ரெண்டையுமே கரெக்டாக சொல்லணும். அப்படி சொல்லாட்டினா இட்ஸ் நாட் எஜுகேஷன், இட்ஸ் மேனிப்புலேஷன். கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கூகுள் மேப்பை பார்த்துட்டு காரை கொண்டு போய் ஆற்றுல இறக்குறானுங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் அவங்க உங்கள் நிலைமை.